ஆண்டவர் எங்களோடு கூட பேசும்படியாக ஆண்டவர் கொடுத்த செய்தியை நாங்கள் உங்களோடு கூட பேசலாம் என்று நான் வந்திருக்கிறேன். கர்த்தர் தாமே என்னையும் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இது ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக இந்த இடத்துல நாங்கள் கூடியிருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக பேசுகிற என்னையும் கேட்கிற உம்முடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். ஆண்டவருடைய வார்த்தையானது 30, 60, 100 பலன் தரத்தக்கதாய், பலன் கொடுக்கத்தக்கதாய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைய நாளிலே நான் உங்களோடு கூட பேச போகிற காரியம்தான் பரிசுத்த ஆவியானவர் குறித்து நான் உங்களோடு பேசுகிறேன். ஏன்னா இந்த கால பகுதியிலே தேவனுடைய ஆவியானவரை குறித்து பேசுவது அவசியமாக இருக்கிறது. இன்று அநேக இடங்களிலே அநேக விதமான போதனைகள், செய்திகள், அதை கேட்டு ஜனங்கள் குழம்பி போயிருக்கிற இந்த காலகட்டங்களிலே நாங்கள் ஆவியானவரை குறித்து பேசுவது அவசியமாக இருக்கிறது என்பதை நான் அறிந்து நான் உங்களோடு கூட ஆவியானவரை குறித்து பேசலாம் என்று நான் நினைத்து பேச போகிறேன். உங்களுக்கு தெரியும், சபையிலே நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறோம். ஆமென். அநேக காரியங்களை குறித்து பேசுகிறோம். பரிசுத்தத்தை குறித்து நாங்கள் பேசுகிறோம். அவருடைய வருகையை குறித்து நாங்கள் பேசுகிறோம். அந்த மணவாளனை குறித்து நாங்கள் பேசுகிறோம். நாங்கள் மணவாட்டிகள் என்று நாங்கள் பேசுகிறோம். அது மட்டுமல்ல, அவருடைய மகிமை குறித்து நாங்கள் பேசுகிறோம். இப்படி நாங்கள் பல விதத்திலும் நாங்கள் உங்களோடு கூட நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இவை யாவிலும் தேவனுடைய ஆவியானவர் காணப்படாவிட்டால், ஆமென், நாங்கள் பரிசுத்தமாக இருக்க, அவருடைய மணவாட்டியாய் நாங்கள் காணப்பட, அவருடைய வருகையை நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்க, எல்லாம் எங்களுடைய மாமிச பலத்தினாலே முடியாது. ஆமென். எல்லாவற்றிலும் இந்த பார்த்த எல்லா பகுதியிலும் ஆவியானவர் எங்களுக்கு அவசியம். ஆமென். ஆவியானவர் இல்லாத பட்சத்திலே எங்களுக்கு இப்படியான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு செய்ய முடியாது. ஆனாலே நாங்கள் தேவனுடைய ஆவியானவருக்கு நாங்கள் இடம் கொடுத்து வாழ்வது அவசியமாக இருக்கிறது. சில நேரங்களிலே நீங்கள் நினைப்பீர்கள், ஆவியானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, ஆமென், விசேஷமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தது. ஆமென். மரித்தது குறித்து நாங்கள் சிந்திக்கும் பொழுது நாங்கள் என்ன சிந்திக்கிறோம்? அவர் எங்களுடைய பாவங்களுக்காய் மரித்தார். அப்படித்தானே? எங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தது எங்களுடைய பாவங்களுக்காக மட்டுமே என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் நாங்கள் மறந்து போகிறோம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுடைய பாவத்துக்காக மட்டுமல்ல, தேவனுடைய ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அவர் சிலுவையிலே மரித்தார். இதையும் நாங்கள் சுமக்கத்தான் வேண்டும். பாருங்க, பாவத்துக்கு மட்டுமல்ல, ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்ற அந்த சிந்தையும் எங்களோடு கூட இருப்பது அவசியம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் ஒரு பெரிதான ஒரு திட்டத்தை மனுஷனுக்குள்ளே வைத்திருந்தார். அந்த திட்டத்தை நாங்கள் உணராத படியினாலே தான் நாங்கள் வெறுமையாய் நாங்கள் காணப்படுகிறோம். நாங்கள் உலகத்துக்கு உப்பாய் காணப்படுகிறோமா அல்லது உலகத்துக்கு ஒளியாய் நாங்கள் காணப்படுகிறோமா? நாங்கள் சிந்தித்து பார்த்தால் எப்படி என்று நாங்கள் சொல்லலாம்? நாங்கள் உலகத்துக்கு ஒளியாய் உப்பாய் நாங்கள் காணப்படுகிறோமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த கிருபையினாலே நாங்கள் சகல ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதி தான், அந்த பகுதி தான் பரிசுத்த ஆவியானவர். இதை நாங்கள் புரிந்து கொள்ளணும். அவர் இல்லாதபடி இந்த உலகத்திலே நாங்கள் எப்படியாய் நாங்கள் ஒளியாயும் உப்பாய் நாங்கள் காணப்படுவோம். அது வெறுமையான ஒரு வார்த்தையா? இல்லை பிரியமானவர்களே, ஆமென். அது உண்மையான வார்த்தை. அந்த உண்மையான வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அவசியம். பரிசுத்த ஆவியானவருடைய கிரிகை எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படுமானால், பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் நிரப்பப்பட்டிருப்போமானால், நாங்கள் உலகத்துக்கு ஒளியாயும் உப்பாயும் இருப்போம்.
அதனால தான் இந்த கால பகுதியிலே எங்களுக்கு விசேஷமாக எங்களுக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது தான் தேவனுடைய ஆவியானவர். பழைய ஏற்பாடிலே தேவனுக்கு பெரிதான ஒரு திட்டம் இருந்தது. மனுஷன் பலவீனன், மனுஷனுக்கு ஒன்று செய்ய முடியாது என்பதை தேவன் அறிந்திருந்தார். ஆனால் அவருக்குள்ளே ஒரு திட்டம் இருந்தது. அந்த திட்டத்தை அவர் வெளிப்படுத்தினார், அவர் பேசினார். யோவேல் நாங்கள் வாசிக்கலாம். யோவேல் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 28, 29 தேவன் இப்படியாய் சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 28, 29. ஆமென். ஆண்டவருடைய பெரிதான திட்டம் ஒன்று இருந்தது. அந்த திட்டத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம் யோவேல் புத்தகத்திலே. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, மாமிசமான யாவர் மேலும் என்ன ஆவியை ஊட்டுவேன். ஆமென். அதில் தான் ஜெயம் இருக்கிறது. மனிதன் தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்ள தக்கதாய் தேவனுடைய ஆவியானவர் ஊட்டப்படாவிட்டால் எங்களுக்கு அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள முடியாது. அதனாலே ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார், மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். நீங்க யோசித்து பாருங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு 12 சீசர்மார்கள் இருந்தார்கள் இல்லையா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வல்லமையான ஒரு ஊழியக்காரர். அவர் வல்லமையான ஊழியக்காரர், ஊழியம் செய்தவர். ஆமென். ஊழியக்காரர் அல்ல, ஊழியம் செய்தவர். ஆமென். அவர் வல்லமையாய் பிரசங்கம் பண்ணினார். 12 சீசர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆமென். அவர் அற்புத அடையாளங்களை செய்தார், பார்த்து கொண்டிருந்தார்கள். ரைட். எல்லாவற்றையும் அவர்கள் கண்டார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து லாசரஸை உயிரோடு எழுப்பாற்றுறதை, அவர் கடலிலே நடக்கிறதை, காட்டையும் கடலையும் அதட்டுறதை, சகலத்தையும் கண்டார்கள். ஏன் இயேசுவை மறுதலித்தார்கள், ஓடி போனார்கள்? அப்படி ஒரு கேள்வி இருக்குதானே? ஆமென். ஏன் இயேசுவை காட்டி கொடுத்தார்கள், ஏன் ஓடி போனார்கள்? இன்னைக்கு நாங்களும் அப்படித்தான் பாருங்க. எல்லா இடங்களிலும் அற்புதங்க பார்க்க போறோம். இவர் இல்லை, அந்த பாசம் நல்ல பிரசங்கம் பண்றாருன்னு நாங்கள் அங்கே ஓடுறோம் பாருங்க. ஆமென். இப்படி பல விதமான காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அந்த சீசர்களை போல, ஆமென், சீசர்களை போல எங்களுடைய எண்ணங்கள் அப்படியா இருக்கிறது. இயேசுவை பார்த்தது போல நாங்களும் வல்லமையான ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம், நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படியாய் நாங்கள் காணப்பட்டாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சீசர்கள் பலவீனவராக அவர்கள் காணப்பட்டார்கள். இயேசுவை காட்டி கொடுக்கத்தக்கதாய், இயேசுவை மறுதளிக்கத்தக்கதாய், இயேசுவை பிடிக்கும் பொழுது அவர்கள் ஓடி போகத்தக்கதான இருதயம் அவர்களுக்கு காணப்பட்டது. அப்படியான இருதயம் எங்களுக்கு இருக்கிறதா? அதற்கு என்ன காரணம்? நாங்கள் எவ்வளவு தான் வார்த்தையை நாங்கள் பேசினாலும் கேட்டாலும் அற்புத அடையாளங்களை நாங்கள் கண்டாலும் நாங்கள் பலவீனர் என்பதை நாங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியான நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீசர்கள் அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் எழும்பி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த காரியங்களை அவர்கள் செய்ய தொடங்கினதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த பகுதிக்கு நாங்கள் வர வேண்டும் பிரியமானவர்களே. இன்னைக்கு சபைகளிலும் அப்படித்தான் பாருங்க. ஸ்ரீபனை விட அவர் பேசுறான்னு பேசிக்கிட்டு போவாங்க பாருச்சா, அவர் பேசியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. அப்படி என்னங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே? அதனால பிரியமானவர்களே, நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது அவசியம். நாங்கள் எவ்வளவு அற்புதங்களை நாங்கள் காணலாம், எவ்வளவு வார்த்தைகளை நாங்கள் கேட்கலாம், ஆனால் நாங்கள் பலவீனரே. ஏன் நாங்கள் எப்படியா இருக்கிறோம்? ஏன் எங்களுக்கு ஒன்று செய்ய முடியாத ஒரு பார்வையாளர்களாய் நாங்கள் காணப்படுகிறோம்? ஏன் எங்களுக்கு சாட்சியாய் வாழ முடியவில்லை? ஆவியானவர் எங்களிடத்திலே காணப்படவில்லை. பாருங்க, அவரை அறிகிற அறிவு எங்களிடத்திலே இல்லை. அவரை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தாகம், அந்த வாஞ்சை எங்களிடத்திலே இல்லை, காணப்படவில்லை. ஆனால் நாங்கள் அவரை பெற்றுக்கொள்வது அவசியம். ஆமென். அன்று 12 சீசர்களை கொண்டு
ஆண்டவர் பெரிதான காரியங்களை செய்தார். இன்று திரளான ஜனங்கள் நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறீர்கள். உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிதான காரியங்கள் செய்ய அவர் போதுமான ஆண்டவர். இது பரத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே ஆகும். ஆமென். கிறிஸ்தவ சில பேர் சொல்லுவாங்க பாருங்க, நான் கேட்டிருக்கேன், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையே எனக்கு வெறுத்து போயிருக்கு. ஆமென். சேச்சுக்கு போகிறோம் வர்றோம், சேச்சுக்கு போகிறோம் வர்றோம், இதே தான் எங்களோட வாழ்க்கை பாருங்க. வேறு ஒன்றையும் நாங்கள் காண மாட்டேங்கிறோமே, புரிய மாட்டேங்கிறது, எங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. நாங்கள் எங்கே போகிறோம் என்பதை நாங்கள் புரியாது போய் கொண்டிருக்கிற மாதிரி இருக்குது எங்களுடைய வாழ்க்கை. பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தோல்வியின் வாழ்க்கை அல்ல. ஆமென். ஒரு வெற்றியின் வாழ்க்கை. ஆமென். நாங்கள் இந்த வெற்றியின் வாழ்க்கை வாழ்வதற்கு எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு அவசியம். நாங்கள் அனாதைகள் அல்ல, இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஆமென். நாங்கள் வல்லமை உள்ளவர்கள். நாங்கள் உலகத்துக்கு ஒளியாயும் உலகத்துக்கு உப்பாய் காணப்படுகிற ஜனக்கூட்டம். நாங்கள் ஜனங்களுக்கு தாக்கத்தை உண்டு பண்ணுகிற ஜனக்கூட்டம். நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கு. ஆமென். பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. நாங்கள் யோவான் 2ஆம் அதிகாரம் 28-29 நாங்கள் வாசித்த பகுதியில் நாங்கள் வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அந்த இடத்திலே ஆவியானவரை மாமிசமான யாவர் மேலும் ஆவியை ஊட்டுவேன் என்று சொன்னவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆணுக்கோ ஒரு ஆண்களுக்கு மட்டும்தான் என்று எழுதியிருக்கிறதா அந்த வேதத்திலே? இல்லை. ஆமென். அவர் சொன்னார், அந்த இடத்துல நீங்கள் வாசித்து பார்த்ததிலே, மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரன் குமார்த்திகள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள், உங்கள் மூப்பர்கள் சொற்பங்களை, உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆமென். எனக்கு ஆசை, என்ற சகோதரங்க எழும்பி பிரகாசிக்கணும். அல்லேலூயா. ஆமென். அவர் ஊற்றுவார். பவுல் சொல்கிறார், ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை என்று அவருடைய பார்வைக்கு. ஆமென். உள்ளமே முக்கியம். ஆமென். உள்ளம் தாங்க முக்கியம். உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிதான காரியங்களை செய்வார். நீங்கள் அனாதைகள். நாங்கள் சில வேளையில் நினைப்போம், நாங்கள் அனாதைகளாய் காணப்படுகிறோம். எங்களுடைய காரியம் ஜனங்களுக்கு புரியவில்லை, யாரும் அறிய மாட்டார்கள், எங்களுடைய வாழ்க்கையில இப்படியா இருக்கிறது. நாங்கள் தனிமையாய் காணப்படுகிறோம். பிரியமானவரை, நான் உங்களுக்கு சொல்கிறேன், என் வாழ்க்கையில் நான் அப்படி உணர்ந்த போதெல்லாம் ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டு என்னை பலப்படுத்தினார். நாங்கள் அனாதைகள் அல்ல, அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். ஆவியானவரை நேசியுங்கள். அல்லேலூயா. தேவ ஆவியானவரை நேசியுங்கள். சில பேர் சொல்கிற காரியம்தான், நினைக்கிற காரியம்தான், ஆவியானவர் வேறு, பரிசுத்த ஆவியானவர் வேறு, தேவ ஆவியானவர் வேறு என்று நாங்கள் நினைக்கிறோம். வேதத்தை பாருங்கள், வாசித்து பாருங்கள். ஒரே ஆவியானவர். ஆமென். அவருடைய பெயர்கள் தான் இயேசுவின் ஆவி, தேவ ஆவி, பரிசுத்த ஆவி. ஆமென். எப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, புரிந்து கொள்ளுங்கள். ஒரு ஆவியானவர். அவரை நேசியுங்கள். தனிப்பட்ட ரீதியில் உங்களுடைய காரணங்களை அவரிடத்தில் சொல்லுங்கள். ஆமென். இப்படியே நான் உங்களிடத்திலே பேச விரும்புகிறேன். கூடுதலாய் நாங்கள் ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஆவியானவர் எங்களை நிரப்பும் பொழுது, நாங்கள் அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய ஜனங்களாய் நாங்கள் மாறுவோம். ஆமென். அது மட்டுமல்ல, ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாங்கள் உணர்வோம். வெறும் சத்தத்தை மட்டுமல்ல. ஆமென். நாங்கள் ஆவியானவர் எங்களுக்குள்ளே காணப்படும் பொழுது அவருடைய வழிநடத்துதலை நாங்கள் உணர்வோம். ஆண்டவர் எங்களை கொண்டு வழிநடத்துவதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உணர்வோம். அது மட்டுமல்ல, ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம். ஆமென். எத்தனை பேர் கைகளை ஆமென் என்று சொல்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி காட்டுங்க. ஆமென். பிரியமானவர்களை, நான் விசுவாசிக்கிறேன், இந்த வெறுமையாக இருக்கிற கதிரைகள் எல்லாம் ஆண்டவர் நிரப்ப போகிறார். ஆமென். சீசர்கள் எல்லோரும் ஆவியானவருக்குள்ளே காணப்பட்ட பொழுது தேவன் தாமே சபைக்கு ஜனங்களை கூட்டி சேர்த்தாராம். ஆமென். நாங்கள் அவருக்குள்ளே காணப்படும் பொழுது ஜனங்களை ஆண்டவர் கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. அது எங்களுடைய விசுவாசம். ஒவ்வொருவரும் ஆண்டவருக்குள்ளே காணப்படுவது அவசியம். ஒவ்வொருவரும் அவரோடு ஐக்கியப்பட்டு வாழ்வது அவசியம். தேவ ஆவியானவரை நேசிப்பது அவசியம். அல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு தெரியும், தேவன் என்று நாங்கள் சொல்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன அந்த வாக்குத்தத்தம், யோவேல் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 28-29 மட்டும் நாம் வாசித்த இந்த வாக்குத்தத்தம்
தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். அதை நிறைவேற்ற போகிறது யார்? ஒரு கேள்வி இருக்குதானே. அதை நிறைவேற்ற போகிறது யார்? மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆமென். இப்படியான வார்த்தைகளை சொல்லியிருக்கிற ஆண்டவர் இந்த வார்த்தையை எப்படியா நிறைவேற்ற போகிறார்? ஆமென். யார் மூலியமாய் நிறைவேற்ற போகிறார் என்று நாங்கள் ஒரு கேள்வி எங்களுடைய இருதயத்திலே காணப்பட்டால் அதுக்கு பதில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. யார் வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அவரே மாமிசமாய் இந்த உலகத்துக்கு வந்து அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றினார். அந்த வாக்குத்தத்தத்தின் பங்காளிகளாய் ஜனங்களை அவர் மாற்றினார். பரிசுத்த ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் அவர் தன்னைத்தானே சிலுவையிலே மரித்தார். அதனாலே நாங்கள் இப்பொழுது எங்களை அர்ப்பணித்து அவரை பெற்றுக்கொள்வது அவசியமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆமென். அதனால தான் இந்த பெரிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு சிலுவையிலே அவர் போகும் முன்பதாக பரிசுத்த ஆவியானவரை பற்றி அவர் பேசினார் தன்னுடைய சீசர்களுக்கு. ஆமென். அவர்கள் பலவீனர்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். எவ்வளவுதான் நான் பேசினாலும் பாருங்க, ஆமென், எவ்வளவுதான் இவங்க அற்புத அடையாளம் கண்டாலும் என்னோடு இருக்கிறவர்கள் பலவீனர் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். அதனாலே அவர் என்ன செய்தார்? பரிசுத்த ஆவியானவரை சிலுவைக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கும் முன்பதாக அவர் பரிசுத்த ஆவியானவர் குறித்து அவர் பேசினார். நாங்கள் பார்க்கலாம், ஒவ்வொன்றாக நாங்கள் பார்ப்போம். நேரம் இருக்கிறபடினாலே ஒவ்வொன்றாக நாங்கள் பார்க்கலாம். யோவான் 14 அதிகாரம் 17 வசனம் இப்படியே ஆண்டவர் தன்னுடைய சீசர்களுக்கு சொல்கிறதை நாங்கள் பார்க்கலாம். வாசிப்போமா டாக்டர்? என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். டாக்டர் 14:17 யோவான் 14. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு சொல்கிற காரியம் தான், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடினாலே அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களோடு கூட வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் அறிவீர்கள் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கிறதை? பார்க்குற 2-3 கை தான் உயர்த்தப்படுது. ஆமென். அப்படி எங்களுக்கு இருக்க முடியாது. ஆமென். அப்படி இருக்க முடியாது. ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவரை நாங்கள் அறியலாம். உலகம் அறியாது. பாருங்க, நாங்கள் உலகத்தாரா? ஆமென். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உலகம் அறியாது சத்திய ஆவியானவரை. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாங்கள் அந்த ஆவியை எங்களுக்கு அறிய முடியும். ஹல்லேலூயா. அறியணும். அதனால தான் நான் சொல்றார், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களோடே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் பரிசுத்த ஆவியை அறிந்து கொள்வதில்லை. பாருங்க, துக்கம். அதனாலே எங்களுக்கும் பலன் இல்லை. பலன் அற்றவர்களை பலன்படுத்தக்கூடிய பலனும் எங்களுக்கு கிடையாது. எங்களுக்கு பலன் இருந்தால் தானே மற்றவங்களை பலப்படுத்தலாம். பாருங்க, ஆமென். எங்களுக்கு பலன் இல்லாட்டி நாங்கள் எப்படி மற்றவர்களை நாங்கள் பலப்படுத்துவது? ஆமென். அதனாலே இதை ஞாபகத்துக்கு வைத்துக் கொள்ளுங்கள். உலகம் தான் அறியாது, எங்களுக்கு அவரை அறிய முடியும். அவர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடியினாலே என்பதை நீங்கள் அறிந்து இனி வரும் காலங்களிலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, தனிமையில் இருக்கும் பொழுது இதை சிந்தித்து கொண்டிருங்கள். அப்பொழுது ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். இது வெறுமையான இது ஒரு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சமயத்தை சார்ந்த ஒரு கூட்டமாய் நாங்கள் காணப்பட முடியாது. பாருங்க, கிறிஸ்தவங்க என்பது சமயத்தை சார்ந்தது அல்ல. ஆமென். அது இறைவனை, கடவுளை சார்ந்தது. ஆமென். இதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். பாருங்க, எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கணும். பாருங்க, நான் விசுவாசிக்கிறேன் உங்களை கொண்டு பெரிதான காரியங்களை ஆண்டவர் இனி வரும் காலங்களிலே செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அதுதான் எங்களுடைய வாஞ்சை. ஆமென். எங்களுடைய வாஞ்சை அதுதான். எங்களுடைய சபையிலே அநேக தலைவர்கள் உருவாக வேண்டும். எழும்பி ஆண்டவருடைய காரியங்களை செய்ய வேண்டும். சபைக்குள்ளும் சமுதாயத்துக்குள்ளும் வெளியிடங்களிலும் அவர்கள் ஊழியங்களை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் எங்களுடைய வாஞ்சை. அதுதான் எங்களுடைய தாகம்.
முடியும். ஆமென். அதை செய்ய முடியும். ஆமென். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களை கொண்டு அந்த காரியங்களை அவர் செய்ய அவர் போதுமான ஆண்டவர். அதனாலே அவரை விசுவாசிங்கள், அவரை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்ததான் யோவான் 14:26 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசரோடு பரிசுத்த ஆவியானவர் குறித்து பேசுகிறார். அவர் உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் அடுத்தது இந்த பகுதியில் பேசுகிற வார்த்தை தான் 26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவர். ஆமென். அவர் போதிக்கக்கூடிய தெய்வம் என்பதை நீங்கள் உணர்ந்தது அவசியம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் யாருடைய நாமத்திலே வருகிறார்? அவர் இயேசுடைய நாமத்திலே வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் சொல்ற என்னுடைய நாமத்திலே அவர் வருகிறார். ஆமென். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். பிரியமானவர்களே, என்னுடைய தகுதியை குறித்து நான் பேசுவேனால் இப்ப சொல்றது உனக்கு மறந்துடுவேன் பாருங்க. ஆமென். நான் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ய ஒரே ஒரு காரியம். ஆமென். அவர் என்னை வழி நடத்துவது மட்டுமே. அதனால தான் நான் உறுதியாய் சொல்கிறேன், அவர் போதிக்கக்கூடிய ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் போதிக்கக்கூடிய ஆண்டவர். டீச்சர்மார்கள்லாம் பாருங்க, கற்றுக் கொடுக்குற நேரம் டைம் இருக்கு. ஆமென். கற்றுக் கொடுக்குற நேரம் கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவாங்க பாருங்க. ஆனால் இந்த டீச்சர் அப்படி இல்லை பாருங்க, அவர் நினைப்பூட்டக்கூடிய ஆண்டவர். ஆமென். இந்த ரகசியம் எனக்கு சின்ன வயசில் தெரிஞ்சிருந்தால் நான் எவ்வளோ படிச்சிருக்கலாம் பாருங்க. ஆமென். சில நேரங்கள் அவருடைய சத்தியத்தை மட்டும் அவர் நினைப்பூட்டுகிறாரோ அவராக என்ன வைத்தாரோ எனக்கு தெரியாது பாருங்க. ஆமென். இந்த உலகத்தில் பாருங்க, நீங்கள் டெஸ்ட் எழுதி கொண்டு இருக்க நேரம் டீச்சர் கிட்ட வந்து உங்களுக்கு சொன்னால் எப்படி எழுதுவீங்க நீங்கள் பாருங்க. அப்படி ஒரு டீச்சர் இருக்காங்களா? இவர் இருக்கார். ஹல்லேலூயா. ஆமென். அவர் பைபிளை கற்றுக் கொடுப்பது மட்டுமல்ல, அதுக்குள்ளே இருக்கிற காரியங்களை நினைப்பூட்டுகிற ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர். இதை நீங்கள் நினைவில் வைக்க வேண்டும் என்பதற்காக நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்று அநேக போதனைகள் வருகிறது. பிதா மட்டும் என்று அவர்கள் சொல்கிறதை அநேக காரியங்களிலே ஜனங்கள் பேசிக் கொண்டிருக்கிறதை எனக்கு ஒரு சரியான கஷ்டம். ரைட். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் வருகிறதே. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் வருகிற காரியம் அவருடைய நாமத்திலே, இயேசுடைய நாமத்திலே அவருக்கு வருகிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வது அவசியமாக இருக்குது. அடுத்தது நாங்கள் வாசிக்கலாம். யோவான் 16:8 16:8 நான் வாசிக்கிறேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பையும் குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? பாவத்தையும் நீதியும் குறித்து, பாவத்தை குறித்தும் நீதியும் குறித்து நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். ஆமென். அவர் எங்களுக்கு நாங்கள் இந்த உலகத்திலே வாழும் பொழுது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்து நியாய தீர்ப்பை குறித்து அவர் கண்டித்து உணர்த்தக்கூடிய ஆண்டவர். ஆமென். எங்களை உணர்த்தா பட்சத்திலே எங்களுக்கு நியாய தீர்ப்பு என்னென்று தெரியுமா? பாவம் என்ன என்று தெரியுமா எங்களுக்கு? ஆமென். ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது பாருங்க. அவர் சகல தீவுகள் தனிப்பட்ட ரீதியிலே ஆண்டவர் எங்களுக்கு செய்கிறார். ஆமென். பாவம் இப்படித்தான்ப்பா, நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கப்பா. ஆமென் என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய ஆண்டவராய் அவர் காணப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். உலகத்தை கண்டித்து உணர்த்தக்கூட அவர் இல்லை. அதனால தான் நாங்கள் பார்க்கிறோம், அவர் இல்லாதபடி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெறுமை. பிரியமானவர்களே, வெறுமை. இதை நாங்கள் உணர்வோம். ஆமென். உங்களுக்கு தெரியும், பெந்தகோஸ்த் நாள் வரும் பொழுது தான் எல்லா சபைகளிலும் அவரை குறித்து பேசுவார்கள். ஆமென். பெந்தகோஸ்த் நாள் என்று சொல்லி அதை குறித்து பேசுவார்கள். அதற்கு பிறகு ஆவியானவர் குறித்து பேசுவது குறைவு. பாடல் மூலியமாய் நாங்கள் கேட்டிருக்கிறோம், ஆனால் அது குறைவு. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆவியானவர்களால் நாங்கள் நிரப்பப்பட்டு, ஆமென், அவரால் நிரப்பப்படக்கூடிய கிறிஸ்தவர்களாய் நாங்கள் காணப்படுவது அவசியம். அவரோடு நடக்கக்கூடியவர்களாய் நாங்கள் காணப்படுவது அவசியம். அதனாலே அவர் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நபராய் அவர் காணப்படுகிறார். தேவையானவர்.
அவர் எங்களோடு பேசுகிறவர், எங்களோடு வாசம் பண்ணுகிறவர் மட்டுமல்ல, அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர், பாவங்களை, நீதி, நியாய தீர்ப்பை கொடுத்து கண்டித்து உணர்த்தக்கூடிய ஆண்டவர். அதனாலே அவர் எங்களுக்கு அவசியம் தனிப்பட்ட ரீதியிலே. பிரியமானவர்களே, சில வேளைகளிலே நாங்கள் எங்களை மனுஷர்களுக்கு ஒப்பிட்டு பார்த்து நாங்கள் வாழ நினைக்கிறோம். பிழையான காரியம். நாங்கள் தேவனோடு ஒப்புரவாக்கி வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. ஆமென். தேவனோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. தேவனுடைய ஆவியானவரோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கை எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது என்பதை நாங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். அப்பொழுது எங்களுக்கு போராட்டம், பிரச்சனைகள், வேதனை எங்களை சேதப்படுத்தாது. பாருங்கள். ஆமென். நாங்கள் அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் எங்களை தாயை போல அவர் தேற்ற அவர் வல்லமுள்ள ஆண்டவர். அல்லேலூயா. அதான் படிக்கிறோம் பாருங்க. நாங்கள் பாட்டு படிக்கிறோம், அதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் இருக்குதா? இருக்கின்றதா? ஆமென். இருக்கின்றதா? தாயை போல தேற்றுகிறார் என்பதை நாங்கள் உணர்கிறோம் எங்களுடைய வாழ்க்கையில். ஆமென். உணரணும். அல்லேலூயா. உணரலாம். அவர் எங்களை தேற்றுகிற ஆண்டவர், அவர் எங்களை தேற்றுகிற ஆண்டவர் என்பதை நாங்கள் உணரணும். அடுத்து நாங்கள் வாசிக்கலாம். யோவான் 16 அதிகாரம் 13-14 நாங்கள் வாசிப்போம். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். டாக்டர், அதனால் பார்க்கிறோம், தேவ ஆவியானவர் வரும் பொழுது சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை வழி நடத்துவார். ஆமென். அப்படி நடத்தினா தான் எங்களுக்கு அவருடைய ஊழியம் செய்ய முடியும். ஆமென். அது நாங்கள் பேசுகிறது போல பரிசுத்த ஆவியானவர் வெறுமை அல்ல. ஆமென். அவர் கற்றுக் கொடுக்கக்கூடியவர், எங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவர், எங்களை சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துகிற ஆண்டவர். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நாங்கள் இப்படியான ஒரு ஆண்டவரை நாங்கள் வணங்குகிறோம். நாங்கள் ஏன் இப்படியா இருக்கிறோம்? ஆமென். இந்த உலகத்துக்கு தாக்கத்தை உண்டு பண்ணுகிற நாங்கள் ஏன் இப்படியாய் பலவீனராய் நாங்கள் காணப்படுகிறோம்? வேதம் வெறுமையாய் சொல்லி இருக்கிறதா? அப்படி வெறுமையாய் சொல்லியிருந்தா நான் இந்த மேடையில் இருக்க மாட்டேன் பாருங்க. ஆமென். இந்த சத்தியத்துக்குள்ளே இந்த வழி நடத்துகிறபடினாலே நான் உங்களுக்கு முன்பதாக நின்று நான் பேசுகிறேன். அவரால் முடியும் எல்லா ஜனங்களையும் அவர் சத்தியத்துக்குள்ளே வழி நடத்த. ஆமென். ஏன் நாங்கள் நினைக்கிறோம், ஏன் எங்களுடைய சபை இப்படியா இருக்கிறது? காரணம் யார்? ஆமென். ஏன் எங்களுடைய சபை இப்படியா இருக்கிறது என்ற காரணம் யார்? நாங்கள் தான். ஆமென். வெளி ஜனங்கள் எங்களை பார்க்கும் பொழுது ஒரு வித்தியாசம் தெரிகிறதா? அவர்கள் எங்களிடத்தில் ஏதேனும் கற்றுக்கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வரக்கூடிய ஒரு வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? ஆமென். அப்படியான ஒரு வாழ்க்கை காணப்படுகிறதா? இல்லை பிரியமானவர்களே. அதற்கு காரணம் என்ன? நாங்கள் தேவனுடைய ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்ளாததுதான் காரணம். ஆமென். வெறும் அந்நிய பாஷை மட்டும் பத்தாது எங்களுடைய வாழ்க்கையிலே. ஆமென். வெறும் அந்நிய பாஷை மட்டும் பத்தாது, நாங்கள் பரலோகத்துக்கு போறதுக்கு பாருங்க. ஆமென். ஆண்டவருடைய காரியம் திரளாயிருக்கிறது, அவைகளை நாங்கள் செய்ய வேண்டும். ஆமென். ஆத்துமாக்களை நாங்கள் வென்றுக்கொள்வதே ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. ஆத்துமாக்களை நாங்கள் வென்றுக்கொள்ள அவருடைய ஆவி எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. தேவ ஆவியானவர் எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் அவரை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் நாங்கள் காணப்படுவது அவசியமாக இருக்கிறது பிரியமானவர்களே. அடுத்து நாங்கள் வாசிப்போம் 14வது வசனம். யோவான் 16:14 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் யாரை மகிமைப்படுத்துவாராம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. இதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அடையாளம், அற்புதங்களாலும் வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தக்கூடிய ஆண்டவர். அதனாலே அந்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஆமென். அந்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்வது அவசியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நம்ம மேடையிலிருந்து சொல்றேன், உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிதான காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பெரிதான காரியங்களை உங்களை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிறார். நீங்கள் வெறுமையானவர்கள் அல்ல, நீங்கள் வெறுமையானவர்கள் அல்ல, உலகத்துக்கு ஆசீர்வாதமான ஜனக்கூட்டம். ஆமென். ரைட். அடுத்து நாங்கள் வாசிக்கலாம். நாங்கள் வாசித்து முடிப்போம். கொஞ்சம் டைம் நேரம் இருக்கிறபடினாலே
உங்களுக்கு தெரியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவைக்கு போக முன்பதாக தன்னுடைய சீசர்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நாங்கள் பார்த்தோம். ஆமென். அவர் சிலுவைக்கு தன்னை ஒப்புக்கொடுத்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பிறகு அவர் மீண்டுமாய் பலவீனமான இருக்கிற சீசர்களை அவர் சந்திக்கிறார். ஆமென். அவர் சந்திக்கிறார். மீண்டுமாய் அவர்களை பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும்படி அவர் வழிநடத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த சபையில் நாங்கள் அதுதான் நாங்கள் செய்கிறோம். பாருங்க. ஆமென். நீங்கள் எப்படியாவது உங்களை நீங்கள் ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய வாஞ்சியாக இருக்கிறது. நீங்கள் விட்டுக் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நான் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கை 1ஆம் அதிகாரம் 3-5 நான் வாசிக்கிறேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். ஆமென். தன்னுடைய சீசர்களை மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன்னுடைய சீசர்களோடு பேசுகிறார். ஆமென். அவர் சொல்கிற காரியம்தான், நீங்க கொஞ்ச காலத்தில், ஆமென், நாலு வசனம் இப்படியே சொல்லப்பட்டிருக்கு. அன்றியும் அவர் அவர்களோடு கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஆமென். கிறிஸ்தவர்கள் நாங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஞானஸ்தானம் பெறுவது அவசியம். ஆமென். ஆவியானவர் எங்களை நிரப்புவது அவசியம். பிரியமானவர்களே, அதைத்தான் தன்னுடைய சீசர்களுக்கு சொல்கிறார் இயேசு. அவர்கள் பலவீனர்கள் என்று அவரை விட்டுவிட்டு அவர் பரலோகத்துக்கு போகவில்லை. ஆமென். அவர்களுக்குள்ளே ஒரு பெரிதான திட்டத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். யோவேலிலே நாங்கள் வாசித்த அந்த பகுதியிலே அந்த ஒரு திட்டம் ஆண்டவருக்கு இருந்தது. அந்த திட்டத்தை அவர் என்ன செய்கிறார்? பலவீனமான அந்த சீசர்களோடு கூட அவர்களை கொண்டு அந்த திட்டத்தை நிறைவேற்ற ஆண்டவர் அவர் 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 சிந்தித்தார் அல்லது செயல்பட்டார் என்று நாங்கள் பார்க்கலாம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், கொஞ்ச நாளுக்குள்ளே, சில நாட்குள்ளே நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். வெறும் தண்ணீர் ஞானஸ்தானம் பத்தாது பிரியமானவர்களே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தது உண்மை. ஆமென். நாங்கள் பாவம் மன்னிப்புக்கென்று நாங்கள் அந்த ஞானஸ்தானத்தை நாங்கள் பெறுகிறோம், உண்மை. ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தால் நாங்களும் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். அது தேவனுடைய கட்டளை. அது மட்டும் பத்தாது, நாங்கள் பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்தானத்தை நாங்கள் பெறுவது அவசியம். பரிசுத்த ஆவியானுடைய ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்வது அவசியமா இருக்கு. அதனால் நாங்கள் பார்க்கிறோம், 8ஆம் வசனம் இப்படியே சொல்றது. அப்போஸ்தலர் நடவடிக்கை 8ஆம் வசனத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். ஆமென். சாட்சியா இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானவர் இல்லா பட்சத்தில் எங்களுக்கென்று ஒரு சாட்சி கிடையாதுங்க. எங்களுடைய சாட்சி இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் சபைகளுக்கு வந்தாலும் நான் எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு இயேசுவே வேண்டாம் என்று போய்விடும். பாருங்கள். அதனாலே நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது அவசியமாக இருக்கிறது. நாங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே ஆண்டவருக்கு எங்களுக்கு சாட்சியாய் வாழ முடியும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், எல்லா இடங்களிலும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இது இல்லாட்டி என்னங்க பாருங்க, நாங்கள் சேர்ச்சுக்கு வந்து என்ன செய்ய போறோம் பாருங்க. ஒரு செய்தி கேட்பதனால எங்களுக்கு என்ன பலன் இருக்க போகிறது? நாங்கள் எதையும் செய்யலாம். ஆவியானவர் இல்லா பட்சத்தில் நாங்கள் செய்வதனால என்ன, அதில் இருக்கிற பிரயோஜனம் என்ன, அதில் இருக்கிற ஆசீர்வாதம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஆமென். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். அது அதனால் பார்க்கிறோம், அவரை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே எங்களுக்கு சாட்சியாய் வாழ முடியும். 4வது வசனத்தை இப்படி 5ஆம் வசனத்தை இப்படியே சொல்கிறார், ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்திலே கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நாங்கள் காத்திருந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய கட்டளை நாங்கள் காத்திருந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வது. எத்தனை பேர் காத்திருந்து அவரை பெற்றுக்கொள்ள? இனி காத்திருங்க. ஆமென்.
ஆமென். காத்திருங்க. காத்திருப்பது அவசியம். இது சில பேர் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள நாங்கள் வெளியரங்கமாய் காத்திருப்பது போல் இருக்கலாம். ஆனால் நாங்கள் உள்ளத்திலே காத்திருப்பது அவசியம். ஆமென். உள்ளத்திலே காத்திருக்கிற அந்த வாஞ்சையை ஆண்டவர் அறிகிறார் பாருங்கள். ஆமென். வாஞ்சை அறிகிறார். நான் அது அந்நிய பாஷை பேசும் பொழுது அதை பேச வேண்டிய ஒரு வார்த்தையை நான் உங்களோடு கூட பேசுகிறேன். என்னுடைய சகோதரி, நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, நான் ஸ்ரீலங்கா வந்த பிறகு ஒரு சகோதரி சொன்ன காரியம்தான், அந்நிய பாஷை பேசுகிறாட்டி உங்களுக்கு பரலோகம் போக முடியாதுன்ட்டாங்க. எனக்கு ஒரே ஷொக் ஆகிட்டு பாருங்க, என்னடா அந்நிய பாஷை பேச பரலோகம் போக. அப்போ நான் எப்படியாவது இந்த அந்நிய பாஷையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எல்லா சபைகளில் போயிட்டு, விசேஷமாக பெந்தகோஸ்து சபைக்கு போயிட்டு கத்துவேன். ஏன்னா அங்கே ஆவியான ஒரு கூட்டம் இருக்கும் பாருங்கள். அங்கே போயிட்டு ஒரே சத்தம், எப்படியாவது அந்நிய பாஷை வேண்டுமே, இல்லாட்டி பரலோகம் போக முடியாது அப்படின்னு நினைச்சு ஒரே சத்தமாக நான் ஜெபிச்சு கொண்டிருந்தேன். ஆனால் கிடைக்கல பாருங்க. ஆமென். ஒரு நாள் நான் ரோட்டோரமாய் நான் போய் கொண்டிருக்கும் பொழுது, அங்கே குப்பை மேடு, அந்த ஓரமாக போகிற நேரத்தில் எனக்கு பரிசுத்த ஆவியானவர் கிடைச்சேன் பாருங்க. ஆமென். திடீர்னு ஒரு பாஷை வந்தது, அது மீண்டும் மீண்டுமாய் வந்தது, நான் பேசினேன். ஆமென். அதில் நான் அறிந்து கொண்ட ஒரு காரியம்தான், வாஞ்சை முக்கியம். ஆமென். அவரை நாங்கள் வாஞ்சிக்கணும். ஆமென். காத்திருக்கணும். ஆமென். நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு முடியும் பாருங்கள். சரி, நேரம் போய்கொண்டிருக்கிறபடியெல்லாம் நான் முடிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், இப்படியா சீசர்கள் 5 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன். ரைட். சீசர்கள் பரிசுத்த அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்தில் வாசித்தா தெரியும், அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஆமென். அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். அவர்கள் காத்திருந்தார்கள். தேவனுடைய இயேசுடைய கட்டளை நிறைவேறத்தக்கதாய் அவர்கள் காத்திருந்தார்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். ஆமென். அவர்கள் அந்நிய பாஷை மட்டுமல்ல, அவர்கள் சப்பானிகளை எழுப்பாட்டினார்கள். அல்லேலூயா. ஆமென். அவர்களுக்குள்ளே அடையாளம் அற்புதங்கள் நடந்தது. தாயின் வயிற்றிலே இருந்த பொழுது, பிறந்த நேரங்களிலே இருந்த அந்த சப்பானி வயிற்றில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சப்பானியாய் காணப்பட்டான். ஆமென். அவன் எழுந்து நடக்க முடியாதவனாய் காணப்பட்டான். யோவானும் பேதுரும் ஆலயத்துக்கு போகும் பொழுது அவன் அந்த இடத்துல இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் சொல்கிறார், என்னிடத்திலே வெள்ளியும் பொண்ணும் இல்லை, என்னிடத்திலே இருப்பதை நான் உனக்கு தருகிறேன். நரேசராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அவன் எழுந்து நடக்கிறான். ஆமென். அப்படியா அவன் நடந்து துள்ளி குதித்து நடந்து அவன் ஆலயத்துக்கு போனான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். இன்று நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்ன எங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? ஆலயத்தில் அற்புதம் நடக்கணும் பாருங்க. அதுக்காக வந்து கொண்டு இருக்கிறோம் பாருங்க. ஆமென். நாங்கள் அற்புதத்தை ஆலயத்துக்கு கொண்டு வரணும். ஆமென். அற்புதத்தை ஆலயத்துக்கு கொண்டு வரணும். அப்படியான நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எங்களுக்கு ஆவியானவர் அவசியம், அற்புதங்களை ஆலயத்துக்கு கொண்டு வரும்படியா. ஆமென். நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறேன் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அற்புதங்கிறது வெளியரங்கமாய் காணப்படுகிறது, கண்கள் திறக்கப்படுவது, அவன் சப்பனையாய் எழுந்து நடக்கிறது மட்டுமல்ல. அற்புதம் என்பது மனிதனுக்குள்ளே நடப்பதும் அற்புதம் தான். அல்லேலூயா. ஆமென். அவன் உள்ளத்திலே சிறைப்பட்டு இருக்கிறான். ஆமென். அவன் ஒரு என்னது தரித்திரனாய் காணப்படுகிறான். இப்படியான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆமென். அவர்களையும் விடுவிக்கலாம், சபைக்கு கூட்டி வரலாம் பாருங்க. லூக்கா 4:18 அப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அவர்கள் கண்ணிருந்து குருடர்கள் போல் காணப்படுகிறவர்கள் அநேகர் உண்டு. அவர்களை நாங்கள் இந்த சபைக்கு கொண்டு வரலாம் பாருங்க. அப்படியான அற்புதங்களும் உண்டு. ஆமென். அதுக்காகத்தான் தேவனுடைய அபிஷேகம் எங்களுக்கு ஆவியானவர். ஆமென். இதை நாங்கள் புரிந்து கொண்டு காரியங்களை நாங்கள் செய்வது அவசியம். நாங்கள் சோர்ந்து போக, எங்களுக்குள்ளே அற்புதம் நடக்கவில்லை என்று நாங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அற்புதம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அல்லேலூயா. நாங்கள் பேசும்போது ஜனங்கள் விடுதலையாகி கொண்டிருக்கிறார்கள். அது வெளியரங்கமாக இல்லாவிட்டாலும் உள்ளத்திலே நடந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் உணர்ந்து காரியங்களை செய்வது அவசியம். பிரியமானவர்களே, நான் முடிக்கப் போகிறேன். அல்லேலூயா. அடுத்து நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் வாசிக்கலாம். அடுத்த நாள் நேரம் கடந்து போகிறபடினால் நான் உங்களோடு பேசி நான் முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, பேதுரு பேசும் பொழுது பேதுருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் படிப்பு அறிவில்லாதவர்கள், பேதைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு மீன் தொழிலை மட்டும் வேற ஒன்று தெரியாதே பாருங்க. அவன் தெரியாது பாருங்க. அப்படியானவர்கள், அப்படியான பேதுரும் யோவானும் பேசும் பொழுது 3000-5000 ஜனங்கள் தொடப்பட்டார்கள். யோசித்து பாருங்க. அவர்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் முடிச்சும் பேசினாங்களா?
ஆமென். இயேசுவை குறித்து பேசினார்கள், ஜனங்கள் விடுதலையானார்கள். ஆமென். புரிஞ்சுக்கோங்க. ஆமென். அவர்கள் பேசிய ஒரு சிறு வார்த்தையின் மூலமாக ஜனங்கள் தொடரப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். ஆனாலே ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொண்டிருப்போமானால், அவருடைய வழிநடத்தல் எங்களுக்குள்ளே காணப்படுமானால், நாங்கள் பேசும் பொழுது ஜனங்கள் விடுதலை ஆகுவார்கள். பாருங்க, அதுதான் முக்கியம். எங்களுக்கு ஆவியானவர் முக்கியம் என்பதை நீங்கள் மனதிலே நீங்கள் வைத்துக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. ரைட். அதனாலே அடுத்து நாங்கள் பார்க்கிறோம். அடுத்து நான் முடிக்கப் போகிறேன். உங்களுக்கு தெரியும், அதனால தான் பவுல் சொல்கிறார், ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாமிசத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாயிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவனுடையவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்துடைய ஆவி இல்லாதவன் நாங்கள் அவருடையவர் அல்ல. தேவ ஆவி இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாமிசத்துக்குட்பட்டவராயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல. பவுல் தெளிவாய் சொல்கிறார், தேவ ஆவி வேற, கிறிஸ்துவ ஆவி வேறு இல்லை. ஆமென். ஒரு ஆவியானவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஆனால் இந்த வேளையில் கூட எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமா பரிசுத்த ஆவியானவருக்கு? ஆண்டவரே, இவ்வளவு காலம் நான் வெறுமையாக இருந்து விட்டேன், உம்மை அறியாதிருந்தேன். நீர் எனக்குள் வாசம் செய்கிற ஆண்டவர் என்பதை நான் அறியாதிருந்தேன். நீர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறீர் என்பதை நான் அறியாமல் உணராமல் இருந்தேன். ஆண்டவரை, உம்மை தவிர பாவத்தையும் நீதியும் நியாய தீர்ப்பையும் குறித்து பேச யாரால் முடியும்? உம்மால் மட்டுமே முடியும். நீர் அதை செய்கிறீர், நான் உம்மை ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, உமக்கு சாட்சியாய் இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்தேன். ஆவியானவரே, நான் சாட்சியாய் வாழ வேண்டும், எனக்குள் நீர் இறங்கும். ஆவியானவரை, என்னை நிரப்பும் என்று நீங்கள் சொல்வீர்களானால் ஆண்டவர் உங்களை நிரப்பி ஆண்டவருக்கு சாட்சியாய் உங்கள் வாழும்படியாக ஆண்டவர் அனுகிரகம் செய்வார், உதவி செய்வார். அதற்காகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். நீங்கள் ஒரு வெறுமையாய் காணப்படும்படியாக அல்ல, உலகத்தை அசைக்கும்படியாக. ஆமென். உலகத்தை அசைக்கும்படியான ஒரு மனிதர்களாய் நாங்கள் காணும்படியாய், ஆணும் பெண்ணுமாய் காணும்படியாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதற்காகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவிலை தன்னைத்தானே கொடுத்திருக்கிறார். நாங்கள் ஒரு விசை எழுந்து அந்த ஆண்டவருக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.